வணக்கம். திசைகளின் 10 மணி செய்திகள். ஒற்றுமையில் மிளிர்ந்தது தேசிய பொங்கல் விழா. பத்துமலை திருத்தலத்தில் களை கட்டிய உற்சாக பெருவிழாவில் 200 மண்பானைகளில் ஒரு சேர பொங்கலிடப்பட்டன. நாட்டின் தாய் கோவிலான கொலலும்பூர் ஸ்ரீ மகாமாரியம்மன் தேவஸ்தானத்துடன் இணைந்து இந்து ஆலயங்கள் மற்றும் இந்து அமைப்புகளின் ஒருங்கிணைப்பு பேரவையான மஹிமா ஏற்பாட்டில் பத்துமலை திருத்தலத்தில் இன்று மாலை 4 மணிக்கு நடைபெற்ற தேசிய ஒற்றுமை பொங்கல் விழாவில் ஆண்களும் பெண்களும் பெருவாரியாக திரண்டு 200 மண்பானைகளில் ஒரு சேர பொங்கலிட்டு ஒற்றுமையை மிளிரச் செய்தனர். கொலலும்பூர் ஸ்ரீ மகாமாரியம்மன் தேவஸ்தான தலைவர் தான் ஸ்ரீ டாக்டர் நடராஜா மற்றும் மஹிமாவின் தேசிய தலைவர் டாக்டர் சிவகுமார் தலைமையில் நடைபெற்ற இந்த ஒற்றுமை பொங்கல் விழா 2025க்கு மாயிகா தேசிய தலைவர் தான் ஸ்ரீ SA விக்னேஸ்வரன் மற்றும் மாயிகா தேசிய துணைத் தலைவர் டாக்டர் ஸ்ரீ சரவணன் ஆகியோர் சிறப்பு பிரமுகர்களாக கலந்து கொண்டனர். மதியம் 12 மணியளவில் பத்துமலை திருத்தலத்தில் இந்திய கலாச்சார திறப்பு விழாவிற்கு பிறகு மாலை 4 மணிக்கு தொடங்கிய ஒற்றுமை பொங்கல் விழா மேளதாள நாதஸ்வரம் முழங்க பொம்மலாட்டம், பொய்க்கால் ஆட்டம், கிராமிய நடனங்கள் ஆகிய முத்தாய்ப்பு நிகழ்வுடன் தொடங்கியது. பத்துமலை திருத்தலத்தில் கார் நிறுத்தும் இடத்தில் மாபெரும் கூடாரம் அமைக்கப்பட்டு பிரதான மேடையில் தமிழர்களின் பாரம்பரிய நடனங்கள் கழை விழா நடைபெற கூடாரத்திற்கு வெளியே பரந்த வளாகத்தில் கரும்பு சோலைகள் போல் முக்கோண வடிவில் கரும்புகள் கட்டப்பட்டு ஆண்களும் பெண்களும் 200 பானைகளில் பொங்கலிட்டது ஒரே வண்ணமயமாக அமைந்தது. முன்னதாக தேவஸ்தானத்தின் பிரதான குருக்கள் சிவகுமார் பட்டர் முன்னிலையில் ஒற்றுமை பொங்கல் விழாவை தேவஸ்தான தலைவர் தான் ஸ்ரீ நடராஜாவின் துணைவியார் புவான் ஸ்ரீ மல்லிகா குத்துவிளக்கேற்றி மலர் தூவி தீபாதரனை காட்டி பொங்கல் புதுப்பானையில் பால் ஊற்றி நிகழ்வை அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைத்தார். தொடர்ந்து தான் ஸ்ரீ நடராஜா, டாக்டர் ஸ்ரீ சரவணன், டாக்டர் சிவகுமார் ஆகியோர் புதுப்பானையில் பால் ஊற்றிய பின்னர் பொங்கல் வைக்கும் நிகழ்வு ஏக காலத்தில் தொடங்கியது. எங்கும் மேளதாளம் முழங்க இளையோர் முதல் பெரியோர்கள் வரை பெண்களும் ஆண்களும் மிக உற்சாகத்துடன் பொங்கல் வைக்க தொடங்கினர். தமிழர்களின் பண்பாட்டு நிகழ்வான பொங்கல் விழாவை மக்களோடு மக்களாக பத்துமலை திருத்தலத்திற்கு வருகை புரிந்த சுற்றுப்பயணிகளும் கண்டுகளித்தனர். பொங்கல் பொங்கி வந்தபோது அனைவரும் ஒரு சேர பொங்கலோ பொங்கல் என முழங்கியது தமிழர்களின் உற்சாக திருநாள் பாரம்பரியத்தின் தொன்மை 4 திக்கிலும் எதிரொலித்தது. பிரதான மேடையில் ஈப்போ செபாஸ்டியன் கலைக்கூடம் உட்பட நாட்டின் முன்னணி கலைப்படைப்பாளர்கள் பங்கு கொண்டு கிராமிய நடனங்களை வழங்கியது நிகழ்வுக்கு மெருகு சேர்த்தது. முன்னதாக பொங்கல் விழாவையொட்டி காலை முதல் தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டுப் போட்டிகளான உரியடி, பூச்சரம் பின்னுதல், மாடர்ன் ஜல்லிக்கட்டு, மெது சைக்கிள் ஓட்டம், கயிறு இழுத்தல், வண்ணம் தீட்டும் போட்டி, மாட்டு வண்டி சவாரி, வழுக்கு மரம் ஏறுதல் போன்ற பாரம்பரிய விளையாட்டுப் போட்டிகள் மிக சிறப்பாக நடைபெற்றன. பலர் ஆர்வத்துடன் பங்கேற்ற கலையோடு கூடிய இப்போட்டி விளையாட்டுகள் தமிழர் பண்பாட்டு அடையாளங்களாக விளங்கியதுடன் மஹிமாவின் தேசிய ஒற்றுமை பொங்கல் விழாவிற்கு மேலும் சிறப்பு சேர்த்தன. 2025ஆம் ஆண்டு ஆசியான் அமைப்பின் தலைமை பொறுப்பை ஏற்றுள்ள மலேசியா தமக்கு என்ன பயன் என்ற கேள்விக்கு பதிலளிக்கும் வகையில் உள்ளூர் சமூகங்களை நேரடியாக ஈடுபடுத்தும் நாடு தழுவிய அணுகுமுறையை பின்பற்றுகிறது. உள்ளடக்கமும் நிலைத்தன்மையும் என்ற கருப்பொருளின் கீழ் ஆசியான் கூட்டங்களை நாடு முழுவதும் பல்வேறு மாநிலங்களில் நடத்துவதன் மூலம் உள்ளூர் வணிகங்களும் சமூகங்களும் ஆசியான் செயல்பாடுகளில் பங்களிக்கும் வாய்ப்பை பெறுகின்றன. இதன் மூலம் ஆசியான் மக்களின் வாழ்க்கைக்கு நெருக்கமானதாகவும் அதன் பயன்கள் பரவலானதாகவும் இருக்கும் என குறிப்பிட்டார் மலேசிய வெளியுறவு அமைச்சர் முகமது ஹசான். இந்த முன்னெடுப்பின் மூலம் உள்ளூர் மக்கள் கூட்டங்களுக்கான பொருட்களையும் சேவைகளையும் வழங்குவதன் மூலம் பொருளாதாரம் பயனடைவதுடன் ஆசியானின் பங்கும் அதன் நோக்கங்களை பற்றிய புரிதலையும் பெறுகிறார்கள்.
மலேசியாவின் இந்த அணுகுமுறை ஆசியானின் பலம் அதன் உள்ளடக்கத்தில் உள்ளது என்பதையும், வட்டார ஒத்துழைப்பானது உள்ளூர் சமூக மேம்பாட்டையும் நிலையான வளர்ச்சியையும் ஊக்குவிக்கும் என்பதையும் எடுத்துக்காட்டுவதாக அமைச்சர் மேலும் கூறினார். மியான்மரில் அமைதியை நிலைநாட்டுவதற்கு ராணுவ அரசாங்கம் தேர்தலை நடத்துவதை விட பேச்சுவார்த்தையையும் போர் நிறுத்தத்திற்கு முன்னுரிமையையும் அளிக்க வேண்டும் என்று ஆசியான் வலியுறுத்தியுள்ளது. ராணுவ ஆட்சி கவிழ்க்கப்பட்டதில் இருந்து மியான்மர் கொந்தளிப்பான சூழ்நிலையில் உள்ளது. ஆசியான் தலைவர்கள் மாந்தநேய உதவிகளை அனுமதிக்கவும் பகைமை போக்கை நிறுத்தவும் அழைப்பு விடுத்துள்ளனர். தேர்தலை நடத்துவதை விட போர் நிறுத்தம்தான் தற்போது முக்கியம் என்று ஆசியான் மியான்மருக்கு தெரிவிப்பதாக மலேசிய வெளியுறவு அமைச்சர் முகமது ஹசான் குறிப்பிட்டார். மேலும் மியான்மருக்கான ஆசியான் தூதராக ஒத்மான் ஹசான் நியமிக்கப்பட்டுள்ளார். ஆசியான் சீனா இடையே தென் சீன கடல் தொடர்பான நடத்தை விதிமுறைகள் குறித்த பேச்சுவார்த்தைகளை விரைவுபடுத்த மலேசியா முயற்சித்து வருகிறது. அமெரிக்கா சீனா இடையேயான மோதல் அதிகரித்தால் ஏற்படும் வட்டார தாக்கங்கள் குறித்து ஆசியான் கவலை தெரிவித்துள்ளதாக முகமது ஹசான் மேலும் கூறினார். லம்பா பந்தாய் நாடாளுமன்ற தொகுதியில் இன்று பொங்கல் திருநாள் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. இந்த விழாவில் தொடர்பு பல்லுலக அமைச்சரும் லம்பா பந்தாய் நாடாளுமன்ற உறுப்பினருமான ஃபாமி ஃபட்சேல் கலந்து கொண்டார். இவ்விழா பந்தாய் டாலாமில் உள்ள IWK ஈகோ பார்க்கில் நடைபெற்றது. பல்வேறு பண்பாட்டு நிகழ்ச்சிகள், பாரம்பரிய விளையாட்டுகள் ஆகியன இவ்விழாவில் இடம்பெற்றன. முக்கிய அங்கமாக பாரம்பரிய முறையில் 50 பொங்கல் பானைகளில் பொங்கல் வைக்கும் போட்டியும் இடம்பெற்றது. பொங்கல் விழா போன்ற பண்பாட்டு நிகழ்ச்சிகள் ஒற்றுமையை வளர்க்கும் விதமாக அமைவதால் சமூக நல்லிணக்கத்திற்கு வழிவகுக்கிறது. இதுபோன்ற நிகழ்ச்சிகளில் மக்களுடன் நேரடி தொடர்பு கொள்ளவும் அவர்களின் நம்பிக்கையை பெறவும் உதவுவதாக ஃபாமி ஃபட்சேல் குறிப்பிட்டார். Sambutan ini sempena Harvest Festival musim menuai dan juga bagi setengah komuniti kaum India, mereka melihat sebagai sambutan tahun baru pada 14 Januari yang lalu, tapi kita pilih hari ini untuk raikan bersama dengan komuniti. Harapan saya acara seperti ini dapat meningkatkan persefahaman mengenai kebudayaan dan juga susur galur, sejarah, peradaban, selain daripada memupuk semangat perpaduan dalam masyarakat. Dan saya melihat ada beri pentingnya untuk saya bersama sebagai seorang pemimpin dalam komuniti untuk bersama dengan komuniti yang menyambut Festival Pongal sebagai juga tanda sokongan saya buat komuniti. ஒரே நாளில் பல்லின மக்களின் வெவ்வேறு கலாச்சார நிகழ்வுகளில் பங்கேற்கும் வாய்ப்பு கிடைத்ததில் பெரும் மகிழ்வு கொண்டதாக அவர் கூறினார். இந்த பன்முகத் தன்மையே மலேசியாவின் தனித்தன்மை. இளைய தலைமுறை நமது பாரம்பரியத்தை பின்பற்ற வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார். மலாயா பல்கலைக்கழகத்தில் உள்ள KK மார்ட் கடையில் ஹலால் தகுதி சர்ச்சைக்குரிய ஹேம் அண்ட் சீஸ் சாண்ட்விச் விற்பனை தொடர்பான விவகாரத்தை மேலும் பெரிதுபடுத்த வேண்டாம் என்று துணை பிரதமர் ஜஹித் ஹமீடி கேட்டுக் கொண்டுள்ளார். விற்பனையாளர் தரப்பு ஏற்கனவே பொருட்களை திரும்ப மீட்டுக் கொண்டுள்ளதால் இந்த பிரச்சினை முடிவுக்கு வர வேண்டும் என்றும் இது ஒரு பாடமாக இருக்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார். இந்த விவகாரம் ஜக்கீம், உள்நாட்டு வர்த்தகம், வாழ்க்கை செலவின அமைச்சு, காவல்துறை ஆகியவற்றிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். முன்னதாக அம்னோ இளைஞர் பிரிவு தலைவர் டாக்டர் அக்மால் சலே கடையில் அல்லாஹ் என்ற வாசகம் பொறிக்கப்பட்ட காலுறை விற்பனை தொடர்பான பழைய பிரச்சனையை மீண்டும் எழுப்பினார். ஆனால் மாசிசா, ஜாசேகா தலைவர்கள் இந்த பிரச்சனையை அரசியலாக்க வேண்டாம் என்று அக்மாலுக்கு அறிவுறுத்தினர். ஹேம் என்பது பதப்படுத்தப்பட்ட இறைச்சியை மட்டுமே குறிக்கும் என்றும் நாட்டில் டர்க்கி ஹேம், சிக்கன் ஹேம் போன்றவை விற்பனை செய்யப்படுகின்றன என்றும் ஜாசேகா துணைத் தலைவர் ngா காமிங் கூறினார். மலேசிய தேசிய ஒற்றுமை அமைச்சு நாடு முழுவதும் உள்ள KRT எனப்படும் 300 கவாசான் ருக்குன் தத்தாங்க சமூக நல மையங்களை மேம்படுத்த 20 மில்லியன் ரிங்கிட் நிதி ஒதுக்கியுள்ளது. ஏற்கனவே நாடு முழுவதும் 8529 மையங்கள் உள்ள நிலையில் பொருளாதார திட்டங்களையும் தன்னார்வ ரோந்து பணிகள் போன்ற திட்டங்களையும் சிறப்பாக செயல்படுத்தும் 300 மையங்கள் மேம்படுத்தப்பட உள்ளன.
இந்த மேம்பாட்டு திட்டத்தின் மூலம் உள்ளூர் மக்களின் வருமானம் அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக JPNIN எனப்படும் தேசிய ஒற்றுமை தேசிய ஒருங்கிணைப்பு துறையின் தலைமை இயக்குநர் டத்தோ ரோஸ்லான் டவுட் தெரிவித்தார். மேலும் நாடு முழுவதும் உள்ள தபிகா, தஸ்கா, படுவான் எனப்படும் குழந்தைகள் காப்பகங்களின் வசதிகளை மேம்படுத்த 5 மில்லியன் ரிங்கிட் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. சமீபத்திய வெள்ள சேதங்களை சரி செய்யவும் 2 மில்லியன் ரிங்கிட் ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்த நிதிகள் மார்ச் மாதத்திற்கு பிறகு வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கமாமானில் உள்ள பாசார் தனி படாங் அஸ்தகா சந்தையில் மாற்றுத்திறனாளி ஒருவர் தாக்கப்பட்ட சம்பவத்தில் தொடர்புடைய 4 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பாக 3 பொது சாட்சிகளும் விசாரிக்கப்பட்டு வருவதாக கமாமான் மாவட்ட காவல்துறை இடைக்கால தலைவர் டிப்யூட்டி சூப்பரிண்டென்டென்ட் முகமது ஜஃபார் தெரிவித்தார். பாதிக்கப்பட்டவர் மோட்டார் சைக்கிளில் சந்தையின் விற்பனை இடத்தில் நுழைந்து ஒரு கடையை இடித்ததால் இந்த தாக்குதல் நிகழ்ந்துள்ளது. இந்த சம்பவம் தொடர்பான காணொளி சமூக ஊடகங்களில் பரவியதால் பலரின் கவனத்தை ஈர்த்துள்ளது. காவல்துறை இந்த வழக்கை வெளிப்படையாக விசாரித்து தொடர்புடையவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கும் என்று முகமது தெரிவித்துள்ளார். மேலும் இந்த சம்பவம் தொடர்பான எந்த காணொளி பதிவுகளையும் சமூக வலைதளங்களில் பரப்புவதை நிறுத்தும்படி பொதுமக்களை அவர் அறிவுறுத்தினார். மீறுபவர்கள் மீது தகவல் தொடர்பு பல்லூடக சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரித்தார். ஜொஹோர் பாரு இஸ்கண்டா சுல்தான் நெடுஞ்சாலையின் 14வது கிலோமீட்டரில் நடந்த விபத்தின் புகைப்படத்தை எடுத்துக் கொண்டிருந்த 68 வயது முதியவர் கட்டுப்பாட்டை இழந்த கார் மோதியதில் பரிதாபமாக உயிரிழந்தார். பிரடுவா அல்சா வகை கார் கட்டுப்பாட்டை இழந்து விபத்துக்குள்ளான ஹோண்டா CRV கார் மீது மோதாமல் இருக்க முயன்று சாலை தடுப்பு கல்லில் மோதி பின்னர் புகைப்படம் எடுத்துக் கொண்டிருந்த முதியவர் மீது மோதியது. இதனால் முதியவர் பலத்த காயமடைந்து மருத்துவமனையில் உயிர் இழந்தார் என ஜொஹோர் பாரு உத்தாரா மாவட்ட காவல்துறை தலைவர் பல்வீர் சிங் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். இந்த விபத்தில் பிரடுவா அல்சா காரின் ஓட்டுநரும் காயமடைந்தார். இந்த சம்பவம் சாலை போக்குவரத்து சட்டம் 1987 கீழ் விசாரிக்கப்பட்டு வருகிறது. இதுகுறித்து தகவல் தெரிந்தவர்கள் காவல்துறைக்கு தொடர்பு கொண்டு தகவல் தெரிவிக்குமாறு கேட்டுக் கொண்டுள்ளது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.